வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி போடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று, கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும், வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை, பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. மாமா அழாதீங்க மாமா. முடியல மாப்பிள்ள, எவ்வளவு கனவுகளோட இருந்த, எந்த தொல்லையும் இல்லாம கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தேன். யாருக்கிட்டையும் பணத்தை கை நீட்டி கேட்க வேண்டாம்னு நினைச்சேன். படுப்பாவி எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டானேப்பா. இனிமே என் பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? மாமா நீ கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். தைரியமா இருங்க மாமா. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அதை பத்தி முடிவு எடுப்போம். இப்படி நமக்குள்ள எழுதிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. ஏன்னா இந்த ஏரியால எங்கெங்க திருடங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. கரெக்ட் கல்யாணி, போலீஸ் மனசு வச்சா கண்டிப்பா திருடனை பிடிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம பணம் உடனே கிடைச்சிடும். அப்ப உடனே கிளம்புங்க மாப்பிள்ள. என்னுடைய பணம் எங்கேயும் போகாது. அந்த திருடன் கண்டிப்பா மாட்டுவான். பாருங்க,
நீங்க எல்லாம் பாருங்க, என் பணம் கண்டிப்பா வந்துடும். வாங்க மாப்பிள்ள. சரி மாமா, சரி நீங்க இங்கே இருங்க, நானும் கல்யாணம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். இல்ல மாப்பிள்ள, இல்ல நானும் வரேன். என்னோட கைப்பட எழுதி கொடுத்தாதான் என் படம் எனக்கு திரும்பி வரும். நான் வரேன் மாப்பிள்ள. சரி கல்யாணி, கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்பா வரட்டும். அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் வந்த பிறகு நாம அங்க இருந்து என்னதுன்னு பாத்துட்டு வருவோம். சரி வாங்க வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஐயோ பாவம், எல்லா நகையும் போயிடுச்சே. அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாரு. சலை இழுத்து அப்பா, வர நாட்டுல ரொம்ப அநியாயம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஹாய் தேவி, எப்படி இருக்க? சௌக்கியமா? உன் கம்பெனில வேலை செஞ்ச பாவத்துக்கு இப்ப நான் கேவலப்பட்டு நிக்கிறேன். வெரி குட். இததான் நான் எதிர்பார்த்தேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ச்சே, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. கரெக்ட், நான் மனுஷனே கிடையாது, ஒரு விதமான தெய்வ பிறவி. நீ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியாம கேட்டது மனசு பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா? அப்படியே துடிச்சு போயிட்டேன். என்னது சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு? இது வேதம் தான் தேவி, ஆனா சாத்தான் இல்ல. உன் வாழ்க்கையில விளையாட்டு காட்ட கடவுளால் அனுப்பப்பட்ட தேவதூதன். ச்சே, நீ பேசுனதெல்லாம் போதும், முதல்ல வழிய விடு. நான் வழியும் விட மாட்டேன், உன்னை வாழவும் விட மாட்டேன். என்ன உளற? ஆமாங்கன்னு, உன் விரல வச்சு உன் கண்ணையே குத்துற மாதிரி உன் புருஷனை வச்சே உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன் பாத்தியா? உனக்கு எனக்கு இப்பவும் தொடர்பு இருக்கிற மாதிரி உன் புருஷன் கிட்ட ஒரு பிட்ட போட்டேன். பாவி அப்படி நம்பிட்டான். பிட்டி கேரக்டர். முட்டாள், இதெல்லாம் ஓ வேலைதானா? நீ ஜெயிச்சுதான் நினைச்சு பெருமைப்பட்டுக்காத. ஏன்னா இந்த உலகமே உன்னை பார்த்து பரிதாபப்படுற நாள் சீக்கிரமா வரும். அப்ப தெரியும் யாரு பிட்டி கேரக்டர்னு. மை பிட்டி கேல், இந்த நிலைமையிலையும் உன் புருஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுற தெரியுமா? அப்படியே புல்ல இருக்குதுடா சொல்லும். ராஸ்கல், இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. நகரு. இருமா, இதுக்கா டென்ஷன் ஆனா எப்படி?
என் கேமோட கிளைமாக்ஸ பார்க்காம போறியே. அங்க பாரு, பங்காளி பைக்ல ஹை ஸ்பீட்ல வர. என்ன பாக்குற? இப்ப கூட அவனுக்கு போனை போட்டு வர சொன்னதே நான் தான். இருந்து 3 பேரும் பரபரப்பா பேசிட்டு போலான்னு சொல்றோம், நீ பாட்டு கிளம்புறிய. பார்த்தாயா தேவி, உன் கண்ணீரைந்த கணவன் வந்து விட்டார். ஏய், என்னடி இவன் கூட கூத்தடிச்சிட்டு இருக்க? இல்லங்க, அது வந்து இவன் தான். என்னதான் உனக்கு பிடிச்சிருக்கு? என்னடி சமாளிக்கிற? கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் ஏன்டி சமாளிக்கிற? கரெக்ட் பாலா. நான் கூப்பிட்டதும் அருமை பொண்டாட்டி எப்படி ஓடி வந்தா பாத்தியா? இதுக்கு பேர் தான் உண்மை காதல். என்னங்க, இவன் போய் சொல்றான், நம்பாதீங்க. ஓகே தேவி, நான் வந்த வேலை முடிஞ்சுது. பாய் தேவி. பாய் பாலா. அடி பாவி, இத்தனை நாள் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை நிரூபிச்சுட்டே. கேவலமான வடி. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் மார்க்கெட்டுக்கு தான் வந்தேன். அந்த பாவிதான். வாய மூடு. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடி. என்னங்க, சரிகமா 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 ராதாயினி, சரிகமா 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 ராதாயினி, தனி சதா தனி சதா தனி சதரி மா, தனி சதா தனி சதா தனி சதரி மா, தேவகரி சாச சகரி கிரி சத சனி பசனி த பாப. சித்ரா, இங்க வா. இங்க வாயேன். என்னம்மா இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு டென்ஷனா இருக்க? இன்னும் என்ன நடக்கணும்? நான் ஊருக்கு போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? சித்ரா, அது ஏன் அத்தை, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்னம்மா சித்ரா அப்படி கேட்டுட்ட? உன்னை என் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா அதுக்கான எந்த முயற்சி நீங்க 2 பேரும் செய்யறதே இல்லையே. ஏன் இப்படி கேட்டுட்ட? நான் தான் உன்னோடய சேர்ந்து ஊருக்கு வந்து என் அண்ணனை பார்த்து பேசுற அப்படின்னு சொன்ன. நீ தான் சொன்ன வேண்டாத்த, நானே எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு. இப்ப இப்படி கேக்குற? நான் சொன்னது எங்க அப்பா கிட்ட நானே பேசிக்கிறேன், நீங்க வீணா அலைய வேண்டானுதான். ஆனா நான் ஊருக்கு போகும்போது உங்க 2 பேருக்கும் நான் ஒரு வேலை கொடுத்தேனே, அதை நீங்க செஞ்சீங்களா? என்ன சித்ரா, என்ன சொல்ற நீ? என்ன கார்த்தி, எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? அந்த மாலத்திய வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொன்னேனா இல்லையா? அவ இந்த வீட்ல இருந்தா
நமக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியும் நீங்க கேட்கவே இல்ல. கவலைப்படாம அவளை வீட்லயே வச்சிட்டு இருக்கீங்க. மாலதி வீட்ல இருக்க மாட்டான்னு நான் சந்தோஷமா வந்தா எழுந்த உடனே அவ முகத்துல முழிக்க வேண்டியதா போச்சு. அதுவும் இல்லாம அவ அப்பா வேற பத்திரிகை நீட்டிட்டு இவதான் சித்ராவான்னு விசாரிக்கிறான். மேல மேல கேள்வி கேக்குறான். இதெல்லாம் என்ன அத்தை? மாலதிய வெளியே அனுப்ப உங்க 2 பேருக்கும் மனசு இல்ல அப்படித்தானே? அப்படிலாம் இல்லம்மா. வேற எப்படி அத்தை? சித்ரா, நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாதுமா. நாங்க இந்நேரம் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்போம். யார் செஞ்ச புண்ணியமோ நாங்க தப்பிச்சிட்டோம் இல்லம்மா? ஆமாடியம்மா. எப்படியாவது இந்த மாலதிய ஒழிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணி அவகிட்ட லேசா வேலைய காட்ட ஆரம்பிச்சோம். உடனே அவ கிளம்பி பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. போனவ சும்மா இருந்தாளா? கல்யாணி கிட்ட நாங்க அவளை கொலை செய்ய ட்ரை பண்றோன்னு நீலி கண்ணீர் வடிச்சிருக்கா. சும்மாவே அந்த கல்யாணி மேலும் கீழும் குதிப்பா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா நேரா போலீஸ்க்கு போயிட்டா. சித்ரா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு லேடி இன்ஸ்பெக்டர் கூட்டு வந்து வரதட்சணை கொடுமை, கொலை முயற்சி, அது இதுன்னு என்னென்ன கேஸோ போட்டு எங்களை எல்லாம் உள்ளத்துல பார்த்தா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. வேற வழி இல்லாம கல்யாணிக்கிட்டே சரண்டர் ஆயிட்டோம். பாரு சித்ரா, இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் மாலதி மேல கை வைக்க முடியுமா? முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த விஷயத்த ஆற போட்டு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம். சித்ரா, அந்த கல்யாணோட கல்யாணம் முடிவு நம்ம காத்திருந்தாம ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். சித்ரா கண்ணு, அது வரைக்கும் நீயும் கொஞ்சம் பொறுத்துதாமா போகணும். எப்படியாவது இந்த சனிய மாலதிய தீத்து கட்டிட்டு ஒன்ன இந்த வீட்டு மருமகளை ஆக்கியே தீர்வு. சித்ரா, இதெல்லாம் நடந்ததாலதான் நான் கூட மாலதி மேல ரொம்ப பாசமா இருக்காம நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலேயே அவ எப்ப சாக போறான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நாங்க நடிக்கிறன்னு கூட தெரியாம நாய் மாதிரி எங்க காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா அந்த மாலதி. ஏய் தம்பி, அவளுக்கு வேற வழியே இல்லடா. அந்த பரதேசி வீட்ல, அதான் அவன் அப்பா வீட்ல டேரா போட முடியாது. அதனாலதான் எவ்வளவு மானம் போனாலும் பரவாயில்லன்னு இங்கேயே கிடக்குறா. சித்ரா, இங்க பாரு, அவளுக்கு விடுதலைன்னா ஒன்னே ஒண்ணுதான். அவ ஆமாமா. அவளை பத்தி பேசி நாம ஏமா டைம் வேஸ்ட் பண்ணோம்? சித்ரா, நாம எங்கன்னா பிலிம் போலாமா? விக்ரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்துக்கு போலாமா? என்ன நீ இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது? இதையெல்லாம கேட்டுக்கிட்டு இருப்ப? எழுந்திரி, கிளம்பு, போ. போயிட்டு வரமா? எழுந்திரா, போய் கூட்டிட்டு போ. சரிம்மா, போடா செல்லாம். சித்ரா போலாம். வரமா? அடிய மாலதி, இருக்குடி உனக்கு.
வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.